கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. ஏய் அன்னலக்ஷ்மி, என்னங்க மரத்தை சுத்தி சுத்தி பாடினது போருமே. பின்ன என்ன சொல்றீங்க? மரத்து மேல ஏறி நின்றுட்டு பாடலான்றீங்களா? போ அண்ணா, எனக்கு இப்போதும் குறும்பு. நான் அதை பத்தி சொல்லல. பின்ன எதை பத்தியா? நம்ம டூவெட் பாடுறோன்ட்டு ஸ்டைலா ரொமான்டிக்கா எல்லாருக்கும் த்ரில் கொடுத்துட்டு இருக்கோமே, அதை பத்தியா சொல்றீங்க? இதுவும் இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இல்வாழ்க்கையை எப்போ ஆரம்பிக்கிறது? இல்வாழ்க்கைய தொடங்கலாங்க. ஆனா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ தொடங்கினா டல் வாழ்க்கை ஆயிடுங்க. கொஞ்சம் படிப்பை முடிங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இல்வாழ்க்கையை தொடங்க வேண்டியதுதான். ஐயோ, படிப்பு முடிக்கணுமா? அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்கணுமா? சரி பொறுத்துக்கோங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கும். அப்புறம் நான் உங்களுக்கே தாங்க சொன்னோம். அன்னலக்ஷ்மி அதான் என்ன விளையாடுறத நிறுத்திட்டு ஒழுங்கா புக்கை எடுத்து படிடா. நல்லா படிச்சாதாண்டா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சாதாண்டா பிற்காலத்துல வாழ்க்கை நல்லா அமையும். அதை விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கியே, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை பத்தியா உனக்கு? என்ன அண்ணா அது? ஏதோ பெரிய பையன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கே. விடு அண்ணா, அவன் வளர வளர அவனுக்கே பொறுப்பு தானா வரும். ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவன் முன்னாடியே இப்படி பேசுவீங்களே, ரொம்ப கொஞ்சாதீங்க, கெட்டு போயிடுவான். அதே மாதிரி ரொம்ப பேசினா அவன் வெறுத்து போயிடுவான். என் பிரபு கண்ணா என்னை எப்பவும் வெறுக்க மாட்டாங்க இல்லடா செல்லம். 10 வருஷம் தவ இருந்து பெத்த புள்ள அவன். அவனை எப்படி வளர்க்குறேன் பாருங்க. படிப்புல சிறந்தவனா, ஒழுக்கத்துல சிறந்தவனா, மொத்தத்துல ஒரு சிறந்த பையனா வளர்க்குறேனா இல்லையா பாருங்க. நான் கிழிச்ச கோட்டை தாண்டாத பையனா வளர்க்குறேனா இல்லையா பார்த்துட்டே இருங்க நீங்க. நானே பொண்ணு பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் கூடவே ராஜா மாதிரி வச்சுக்கிறேனா இல்லையா பாருங்க. சாமி எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா.
என்னங்க எவ்வளோ நேரங்க அந்த பேப்பரை படிச்சுட்டு இருப்பீங்க? மணிக்கணக்காக படிக்கிறீங்களே. ஒரே நியூஸை திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, டிஃபன் ரெடி, போங்க போய் குளிங்க, போங்க, படித்தது போதும். இந்த நமிதாவோட கவர்ச்சி படம்னு நேற்றுக்கு கொட்டை இடத்துல போட்டுருந்தானே, ஒன்றும் காணுமே, எங்கே இருக்கு? என்னங்க நான் சொன்னது காதில் விழுந்துச்சா? டிஸ்டர்ப் பண்ணாத அண்ணன், நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா பார்ப்பீங்களே, உங்களை பற்றி தெரியாது? போய் பேசினா எல்லா நேரமும் கெட்ட நேரம் தான். இந்த வீட்டில் பேப்பர் கூட நிம்மதியாக படிக்க முடியாது. என் பையனை பாருங்க, நேற்று ஃபுல் டே ஒர்க்கு, வீட்டுக்கு வரப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பால் வாங்கி கொடுத்தான், காய்கறி வாங்கி கொடுத்தான், மோட்டர் போட்டு டேங்கை ஃபில் பண்ணிட்டான். இப்போ பாருங்க, உடம்ப ட்ரிம்மாக வச்சுக்கணுன்ட்டு ஜாகிங் போயிருக்கான். நீங்களும் இருக்கீங்களே. யாரு? ஓ மகனா ஜாகிங்கா போகிறான்? அவன் எதுக்கு போகிறான்னு எனக்கு தெரியாத? கபடி 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 வரி பண்ணாதீங்க, ஐசி அழகுல மயங்கி விழுந்துட்டேன். ஹாய் அம்மா, ஹாய் அப்பா, குட் மார்னிங். என்னப்பா ஒரு வரி விடாமல் படிச்சிருப்பீங்களே, என்ன ஹாட் நியூஸ்? ஜாகிங் என்ற பெயரில் பெண்களை சைட்டடித்து டார்ச்சர் செய்த வாலிபர்களுக்கு தர்ம அடி. டேய் பிரபுக்கண்ணா, இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வழக்கம் போல் லேட்டாக வராதடா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுடா. இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமான நாள்டா. என்ன முக்கியமான நாள்? டேய் பிரபு, இன்ஜினியரிங் காலேஜில் படித்து நீ இன்ஜினியர் ஆகிட்ட. ஆனால் பிரசிடென்சி காலேஜில் படித்து என்னால் பிரசிடெண்ட் ஆக முடிஞ்சதா? அப்பா நீங்கள் சும்மா பேசினாலே புரியாது, இதில் ரைமிங்கில் வேற பேசி கடிக்காதீங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. ஏண்டா பிரபு, இப்படியே நான் சமைச்சு போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? அண்டா சைஸில் அங்கேயும் குண்டா சைஸில் இங்கேயும் 2 தொப்பை கிடைக்கும். பிரபு, இது விளையாட்டு, பி சீரியஸ். வந்ததுலேருந்து நீங்கள் 2 பேரும் காமெடி பண்ணிட்டு என்ன சீரியஸாக இருக்க சொல்கிறீங்களா? சரி, நான் திரும்பவும் கேட்குறேன், என்ன முக்கியமான நாள்? இந்த பாருப்பா, எங்களுக்கு வயசாயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்க. நான் நினச்ச மாதிரியே நீ நல்ல பையனா நல்லா படித்து நல்ல வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்க. இனி உனக்கு கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான்டா பாக்கி. அதனால உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அம்மா என்ன சொல்கிறீங்க? என்னடா இவ்வளோ டென்ஷன் ஆகிற? ஏதாவது லவ் கேம் இருக்கா? இருந்தா சொல்லுடா. எத்தனையோ சொல்லுவான். ஏங்க என் பையனை யாரும் நினச்சிங்க? அப்பா, இந்த அம்மாக்கள் பிள்ளைகளை நம்புறது மாறவே மாறாது. அப்பா அம்மா நீங்கள் சூப்பர் அம்மா. நான் மத்தியானமே லீவ் போட்டு வந்துடுறேன். மூஞ்சில் சில டிங்கிரிங் வேலைலாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு சாயங்காலம் ரெடியாக வந்துடுறேன். பாய் பாய். என்னங்க இது, இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பறக்கிறானே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை என்ன மறந்துடுவானோ? அதுக்குள்ள மண்டையை போட்டு உழப்பாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அண்ணன், கவலைப்படாத. நமக்கு வரப்போற மருமகள் நல்ல பெண்ணா இருப்பா.
மகா, எத்தனை நாள் தான் நீ பூக்கிட்டேயும் காத்துக்கிட்டேயும் என் மன்னன் எங்கன்னு கேட்போமா? போங்கப்பா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஏமாம்மா, எப்பவும் வேலை இருக்கிற மாதிரியே பேசுறியே. என்னையும் உன்னையும் கலாய்க்கிறதானே அவருக்கு வேலை. ஏய் தம்பி, கையில் என்னது அது? ரைஸ் குக்கர் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏமா, அந்த குக்கரை ரிப்பேர் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? ஓ, பண்ணிட்டேனே. என்ன பண்ணிட்ட? நல்லா இருந்த குக்கரை ரிப்பேர் பண்ணிட்ட. நாளைக்கு அண்ணியோட நினைவு நாள். இப்போ ரிப்பேர் செய்தாதான் நாளைக்கு சமையல் செய்ய முடியும். டேய் சந்துரு, அண்ணி மேலே உனக்கு எவ்வளவு பாசம். ஒன்றும் இல்லை, வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கும், அதான் இந்த ஆர்வம். இல்லை சித்தப்பா? மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் தெரியாது. மதுரையில் வந்து வேணா கேட்டுப்பாரு எங்களோட பரம்பரையை பற்றி. ஒரு வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா சும்மா ஒரு ரவுண்டு கட்டி அடிப்போம். இப்போ என்னென்னா சிட்டியில் அது என்ன யூஎஸ்ஏ ஃபாலோ பண்ணிவிட்டு பாட்டிலக்கான். கொஞ்சம் அவங்க சமைச்சு கொஞ்சம் இவங்க சமைச்சு இந்தம்மா தூண்டு சமைச்சு வராங்க. அது சிலதில் உரப்பு கம்மி, சிலதில் உப்பு ஜாஸ்தி, ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. இது மாத்திரம் இல்லை, சிரிச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு சாப்பிட வேண்டியிருக்குது. என்னைய விடு, என்னோட பொண்ணு முத்து பேச்சு இருக்காள, அப்பா நான் கூப்பிடுறா, சாப்பாடுன்னு கும்பிடுறா. அவளை பற்றி யோசிக்காத ஒரு நல்ல சாப்பாடு சமைக்கணியா? விடு தம்பி, நம்ம மகாவால் நமக்கு பெரிய விருந்தே கிடைக்க போகுது. எனக்கும் விருந்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? என் பொண்ணு சமத்து, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. சாயங்காலம் பொண்ணு பார்க்க வராங்க. ஒரே பையன், நல்ல படிப்பு, கை நிறைய சம்பாதிக்கிறான். போங்கப்பா, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கு. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு கிடையாது. வாங்க, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபையில அனைவரும் சாக்கியம்தான். உட்காருங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ஜோராக இருக்காரே. நீங்கள் என்னை ரொம்ப புகழ்றீங்க. பின்ன இருக்காதா? மத்தியானத்துலேருந்து பட்டு டிங்கரிங் பார்த்துட்டு இல்லை வந்திருக்காரு. இவருக்கு எப்பவும் விளையாட்டு பேச்சு தான். அம்மாவோட அழகுல கொஞ்சமாவது பிள்ளைக்கு வர்றது சகஜம் தானே? சகஜம்தான். எங்க வீட்டு பொண்ணும் எந்த விதத்துலையும் குறைச்சவள் இல்லைங்க. முட்டை கண்ணு, சிக்லெட் மாதிரி பல்வரிசை. என்னப்பா சொல்றாரு இவரு? அவரு பொண்ணோட அழகை வர்ணிக்கிறாராம். அது மட்டும் இல்லை, வீட்டு வேலையிலையும் அவ்வளவு சுட்டி. பாலை தயிராக்குவா, தயிரை மோராக்குவா. அப்புறம் என்ன, நான் சாப்பிட்டு காலி ஆக்கிடுவேன். அடடே, மன்னிச்சுக்குங்க, இவரை அறிமுகப்படுத்தவே மறந்துட்டேன். இவர் தான் என் தம்பி, பொண்ணோட சித்தப்பா. வணக்கம். தரக்கர் சொல்லியிருப்பாரு, நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் சக்திக்கு தகுந்தபடி தான் நகை, கல்யாணம், சீர்வரிசை எல்லாம் செய்ய முடியும். இதை பாருங்க, நகைகளையோ பணத்தையோ வச்சு நாங்கள் மனுஷங்களை எடை போடுறது இல்லை. உங்கள் பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்களா, உங்கள் பொண்ணு எங்கள் குடும்பத்தோடு ஒத்து போவாளா, இதை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆஹா, இந்த மாதிரி குடும்பத்தில் சம்மந்தம் நடந்தால் என் பொண்ணு கொடுத்து வச்சவளா இருப்பா. அப்பா, பொண்ணுன்னு சொல்கிறாங்க, வர சொல்லுங்கப்பா. புரியுது. அம்மா மகா, வாமா.
ஆஹா, பொண்ணு பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி மாதிரியே இருக்காளே. காபி சூப்பர். காப்பியில் சர்க்கரையே இல்லையே. ஏமா காபி சுடாவே இல்லை. அது காப்பியே இல்லைப்பா, வெறும் தண்ணி தான். இப்போதான் பால் கொதிக்குது, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்துட்டேன். மா பொண்ணுகிட்ட வார்த்தை தனியாக பிடிக்கவா? ஒரு வார்த்தை என்ன, பல வார்த்தைகளே பேசுங்க மாப்பிள்ள. இப்போவே நல்ல பேசிக்கடா பிரபு. கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்க மட்டும்தாண்டா முடியும். ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க? இந்த காலத்து பசங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? போங்க, போய் நல்ல மனசு விட்டு பேசுங்க, வந்து நல்ல செய்தியா சொல்லுங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா அரேஞ்ச் மேரேஜ் தான். எத்தனை ஃபிகருக்கு 8 போட்டு காமிச்சிருப்போம், 10 போட்டு காமிச்சிருப்போம். ஒன்றாவது மடிஞ்சுதா? அப்பா, இன்னைக்கு ஒருத்தர் அப்பா பேச்சை கேட்டுட்டு ஒரு பொண்ணு நம்மகிட்ட நல்லா மாட்டிக்கிச்சு. யார் நீ? நானா? நான் மகாவோட கசின் சிஸ்டர். கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா அக்காவோட பேசணும்னு சொல்லிங்களாமே, அது நடக்குமா? அதனாலதான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. அக்கா சுட சுட காஃபியோட இப்ப வருவா, அது வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே. சுத்தம். சரி, உன் பேர் என்ன? முத்து பேச்சு. முத்தி போச்சு. என்னது? வயசு யாருக்கு? எனக்கு. சரி, நீ என்ன படிக்கிற? +2. எத்தனை நாளா? 4 வருஷமா தான். ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். சரி, உங்க அக்காவை பத்தி கொஞ்சம் சொல்ல. ஓ, எங்க அக்காவா? அவ சூப்பரா சமைப்பா. பார்த்தாலே தெரியுது. முத்து பேச்சு. இந்தாங்க காஃபி. இது கொஞ்சம் வெகுலி. இட்ஸ் ஓகே மகா. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? அவங்கள விடுங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. முத்து பேச்சு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பச்சை தண்ணியே காபி மாதிரி குடிச்ச போதே உங்க மனசு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, அப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வரீங்களா? ஐ ஜாலி. என்னம்மா அன்னலக்ஷ்மி, ஒரே ஆனந்தமாக இருக்கே, என்ன விசேஷம்? விசேஷம் என்னங்க விசேஷம்? நம்ம மருமக வந்த பிறகு எல்லாமே எனக்கு விசேஷம்தான். என்ன ஒரு பொறுப்பு! எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறாங்க. வாசல் தெளிக்கிறா, கோலம் போடுறா, எல்லா வேலையும் டான் டான்னு முடிக்கிறா. நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேங்க. பேசாம மாதர் சங்கத்தில் சேர்ந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு இவ மோசம் அவ மோசம்னு வம்பு பேசிக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா? அதெல்லாம் வேண்டாம். வெட்டியா பொழுது கழிப்பது எப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் இருங்க, பிரபு ஜாகிங் போயிட்டு வர நேரம். நான் காஃபி ரெடி பண்ணுறேன். மகா மகா எங்க போயிட்டா? மகா கொஞ்சம் காபி கொண்டா. ஏங்க அப்படியே குளிச்சுட்டு வந்துருங்க, டிஃபன் ரெடி ஆயிடும். அதுவும் சரிதான். ஹாய் அம்மா. ஹாய் அப்பா. என்னம்மா ஒரு மாதிரி டென்ஷனாக தெரியுறீங்க? ஓ, தெரியுதா? பின்ன தெரியாமல கேட்குறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இனிமேட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, பிபி குறையும், ரிலாக்ஸ் ஆவீங்க. நான் வரட்டேன். ஜாகிங் போயிட்டு வந்தப்புறம் காஃபி குடிக்காம ஒரு வேலையும் செய்ய மாட்டானே பிரபு. இப்போ எப்படி மாறிட்டான் பார்த்தீங்களா? அண்ணா, மாற்றம் ஒன்றுதானே இவ்வுலகில் மாற்றம் இல்லாதது. இவரு வேற நேரங்கட்ட நேரத்தை தத்துவ மழை பொழிகிறாரு. விடு அண்ணா,
ஆஃபீஸில் அவசர வேலை ஏதாவது இருக்கும், அதான் குளிக்க ஓடிட்டான். மகா, ஐ எம் ரெடி. டிஃபனும் ரெடி. அத்தை மாமா நீங்களும் வாங்க சாப்பிட. என்ன டிஃபன் மகா? உங்களுக்கு பிடிச்ச இட்லி கொத்தமல்லி சட்னி. சூப்பர். ஏண்டா பிரபு, உனக்கு இட்லியே பிடிக்காதே, தோசை தானே ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி சட்னியை பார்த்தாலே கொமட்டிட்டு வருதுன்னு சொல்லுவேன். ஏமா மகா, இந்த சட்னி செய்யறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? அத்தை, அது உங்க சமையல், நான் செய்யற ஸ்டைலே வேற. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க? ஆமா ஆமா, மல்லிப்பூ இட்லி, கொத்தமல்லி சட்னி, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே ஃபீலிங்ஸாக வருதுமா, ஃபீலிங்ஸாக வருது. ஃபீலிங்ஸா? வரட்டும் வரட்டும். இந்தாடா மிளகா பொடி, நல்லெண்ணெய், உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அத்தை, அது வேண்டாம் அத்தை, எண்ணெய் ரொம்ப சாப்பிட்டா உடம்பு வெயிட் போட்டுடும். எங்க குடும்ப வாக்கு பத்தி உனக்கு என்ன தெரியும்? கல்லையும் போட்டா கரையிற வயசு உனக்கு, சாப்பிடட்டும் விடு. இவர் பார்க்குற வேலைக்கு இப்போ சாப்பிட்ற இட்லியே கரையுமான்னு டவுட்டு தான். அப்போ என் பிள்ளைக்கு நான் கெடுதல் நினைப்பனா? நான் அப்படியே அத்தை சொன்னேன். வேற என்ன சொல்ல வர? அம்மா ஃப்ரீயாக விடுங்க. மல்லிப்பூ இட்லி கொத்தமல்லி சட்னி சூப்பர். நான் கிளம்புறேன் மகா, அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஓகே, பை 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 பை. அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு. பொண்டாட்டி சமைச்சா ஃபீலிங்ஸா வருமா, அம்மா சமைச்சா கொமட்டிட்டு வருமா? அடி செருப்பால. என்னங்க இது, ஒரே வாரத்துல என் புள்ளை இப்படி பொண்டாட்டி தாசனா ஆயிட்டானே. அவன் என் பிள்ளையாச்சே. ஏங்க நீங்க அப்படியா இருந்தீங்க? இல்ல நான் தான் உங்களை அப்படி இருக்க விட்டேன். உண்மையை சொன்னா யார் ஒத்துக்கிறா? நீ ஒரு தெய்வ பிறவிமா, தெய்வ பிறவி. என்னங்க இவ்வளோ சீக்கிரம்? ஒரே ஜாலி மூட்ல வேற இருக்கீங்க. நான் உன்னை காட்டினா நீயே ஜாலி மூடுக்கு வந்துடுவேன். என்னங்க அது? எங்கப்பா 2 சினிமா டிக்கெட், உன்னோட ஃபேவரட் ஹீரோ பவர் ஸ்டார் சீனிவாசன் நடிச்சது. ஐயோ, அது இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆச்சு. ஆமா, மேனேஜர் கரெக்ட் பண்ணி வாங்கினேன். கமான், குயிக் குயிக், ரெடியாகு ரெடியாகு. ஐ ஜாலி, நான் இப்பவே ரெடி ஆயிடுறேன். ஆகட்டும் ஆகட்டும். லல்லல்லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லல்லா. ஏய் பிரபு, என்னடா உளர்ற? உடம்பு சரியில்லையா? ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட ஆபீஸ்ல இருந்து? இல்லம்மா, படத்துக்கு போலான்னு ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துட்டேன். இது என்னடா புது பழக்கம்? பொறுப்பு இல்லாம ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கியாவது படம் பார்க்கணுமா? சரி, திடீர்னு சொன்னா எப்படி வருது? நீங்க எப்பமா படம் பார்க்க என் கூட வந்திருக்கீங்க? நீங்க பார்க்கறதோ விசு படம். அவர் இப்ப படமே எடுக்கிறது இல்லையே. இது என்ன படம்? பவர் ஸ்டார் சீனிவாசன் நடிச்ச உனக்கு நேரம் சரியில்லை. சரிப்பா, நாங்களும் வரோம். இப்போ எனக்கு நேரம் சரியில்லை. அம்மா, நான் 2 டிக்கெட் தான் எடுத்தேன், எனக்கும் மகாவுக்கும். ஓஹோ, ஏண்டா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன்? பெத்த தாய் குத்து கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கேன், எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிடுவியா? அம்மா, இது ஒரு சின்ன மேட்ரு, படம் எப்படி கூட தெரியல, ஃப்ரீயாக விடுங்க. நான் உங்க பையன் தானே. எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைஞ்சிட்டான். இப்ப நீ என் பையன் இல்ல, மகாலட்சுமி புருஷன். மா மா. என்னங்க உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? இன்னைக்கு காலையில இருந்தே சிடு சிடுன்னு இருந்தாங்க, நான் என்ன பண்ணேன்? சரி விடு மகா, அவங்களுக்கு மூடு சரியில்லை. மூடு சரியில்லைன்னா அதுக்குன்னு மகாலட்சுமி புடிச்சேன்னு எதுக்கு சொன்னாங்க? எனக்கு மனசு சரியில்லை, நீங்க உங்க அம்மாவுக்கு பிள்ளையாவே இருங்க, நான் படத்துக்கு வரல. மகா மகா.
வாடி வாடி கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அடி வாடி 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 அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அடங்கோ ஐயோ ஏற்கனவே நிறைய பேர் இருப்பாங்க போல இருந்தே வீட்டுக்கு போய் தூங்குவோம் சம்மந்தி அம்மா மகா அப்பா வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியாம்மா? மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமாக வச்சுருக்காரா? எனக்கு என்னப்பா, அவர் என்னை ராணி மாதிரி வச்சிருக்காரு. சித்தப்பா முத்து பேச்சு எல்லாரும் எப்படிப்பா இருக்காங்க? எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. முத்து பேச்சு ஒரு வழியாக +2 முடிச்சிட்டா. சித்தப்பா காலேஜ் அட்மிஷன் விஷயமா மாப்பிள்ளையை பார்க்கணுன்னா அநேகமாக அடுத்த வாரம் வருவான். ஏம்மா எல்லார்கிட்டையும் அனுசரித்து போமா. உனக்கு அட்வைஸ் பண்ண அம்மா இல்லை. அவள் இருந்தால் நெளிவு சிலிவு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பா. பார்த்து நடந்துக்கம்மா. அதை பற்றி கவலைப்படாதீங்க சம்பந்தி. உங்கள் பொண்ணுக்கு யார் அட்வைஸும் தேவையில்லை. அவ்வளவு சமத்து. வந்த கொஞ்ச நாள்லயே என் பையனை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான்னா, இப்பெல்லாம் என் பையன் பொண்டாட்டி புராணம் மட்டும்தான் பாடுறான். இந்த காலத்து பசங்க ஒன்றுனா 2 நிற்கிறாங்க. அப்பனா உங்கள் பொண்ணோட ஏட்டிக்கு போட்டியே நிற்க சொல்கிறீங்களா? ஐயோ ஐயோ, நான் பொதுவாக சொன்னேன் சம்பந்தி, கோச்சுக்காங்க. சும்மா பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ நான் வரேங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ஏன் அத்தை, ஒரு வார்த்தை சாப்பிட்டு போங்கன்னு எங்கள் அப்பாவை சொல்லக்கூடாதா? ஏம்மா, உங்கள் அப்பா தானே, நீயே சொல்லிருக்கலாம்ல. இது உங்கள் வீடு அத்தை. இனிமே இது என் வீடு இல்லைம்மா, உன் வீடு. அதான் என் புள்ளிய வளைச்சி போட்டுக்கிட்டியே. ஊம்ப கோட்டா மாதிரி சைலண்டாக இருந்துக்கிட்டு அவரை தான் என்கிட்டேருந்து பிரிச்சிட்டியே. முன்னெல்லாம் நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் தெரியுமா? இப்பெல்லாம் உன் கண்ட்ரோல் தானம்மா. அத்தை, நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறீங்க. வீடுனா நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாதுமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என்னைய என் பிள்ளைகிட்டேருந்து ஒதுக்கி நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு உன் வீடு என் வீடுன்னு கதை விட்டு திசை திருப்ப பார்க்குறியா? யார் உங்கள் பிள்ளைய பிரிச்சா? உங்கள் பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஏய், சும்மா ட்ராமா போடாத. நீ நடிச்சு என்கிட்டேருந்து பிரிச்ச பாரு என் பையனை. ஒரு நாள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். பண்ண வைக்கிறேன். மகா மகான்னு கூப்பிடுற அந்த வாயால மக்கு மக்குன்னு கூப்பிட வைக்கல, என் பேர் அன்னலட்சுமி. அத்தை, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கும் அவர்கிட்ட உரிமை இருக்குது. உங்களுக்கு அதை நான் புரிய வைக்கிறேன். அத்தை, நீங்கள் நினச்சதெல்லாம் சொத்தைன்னு ப்ரூவ் பண்ணுறேன். அத்தை சொத்தைன்னு நக்கலா அடிக்கிற? உன்னை எங்க அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி. Ragavan, stay in the prizes. Top dollar Curry Lils, a Kenneton. You ready? Come on, yeah, let's go.
என்னை பார்த்தா சிரிச்சிங்க. நான் யார் தெரியுமா? டிடி, டேஞ்சர் டேனியல். ஓய், டிடி பேர் கேட்டா இடி கூட ஸ்டெடியா நிக்கிண்டா. பாஸ், நீங்க எதுக்கு இப்படி வெறித்தனமா பஞ்சு டைலாக்கா பேசுறீங்க? கண்ணா, இதுவரைக்கும் நீ பார்த்தது தாயா தாரமா டிராமா. நான் அடிச்சா நீ ஆயிடுவ பர்மனன்ட் கோமா. டேய் குசேதா, நமக்கு அடுத்த ஜாப் ஆர்டர் வந்திருக்கு. சாமிநாதன் அன்னலட்சுமி ஃபேமிலியில ஒரு பொண்ணு நுழைஞ்சிருக்கா. அவ நம்ம கிளையண்ட்டை ரொம்ப ட்ரபிள் பண்றான். அவளை தட்டுறோம், அடக்குறோம். பாஸ், உங்க ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்குமே. மயிலே மயிலே இறக்கு போடுனா போடாது. ஏன்னா அதுக்கு தமிழ் தெரியாது. செல்போன் அடிச்சா ரிங்கு, நான் அடிச்சா சங்கு. பாஸ், காதுல செல்போன் ரிங் அடிக்கிற மாதிரியே சவுண்டு வருது பாஸ். அதை ஆன்சர் பண்ணாத, மிஸ்டு கால் ஆயிடும். அப்புறம் வாய்ஸ் மெயில் வரும், கேளு. எவன்டா அவன்? நாம் இப்போ அவங்க வீட்டுக்கு ஏதாவது பொய் சொல்லி உள்ள நுழையிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போகிறேன். தின்னது சரியா செரிக்கலைன்னா வரும் பித்தம். நான் பார்த்தாலே உனக்கு வரும் ரத்தம். பாஸ், நீங்க பார்த்தா ஒருத்தனுக்கு தான் ரத்தம் வரும், ஆனா பேசுனா எல்லா காதுலயும் ரத்தம் வருது பாருங்க பாஸ். அது குசேதா 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 குசேதா. Cosetta 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 Cosetta. ஐ மாமா, மாமா வாமா முத்து பேச்சு. வாங்க மாமா. மகா எல்லாத்தையும் சொன்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. மகா எங்க? அவ பின்னாடி தோட்டத்தில் இருக்கா. நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. மாமா, மாமா என்னம்மா? காலேஜ் போனா பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து பாய்ஸ் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களாமே. இதை பற்றி அவங்கள கவலைப்படணும், இவ எது கவலைப்படுறா? அப்ப என்னையும் தானே கிண்டல் பண்ணுவாங்க. சபா முடியலப்பா முடியல. ஏமா இருக்கிற பிரச்சனைல இது வேறையா? முதல்ல இந்த சிப்ஸ் பேக்கெட் விட மாட்டியா? போங்க மாமா, நானே இப்பதான் டயட்ல இருக்கேன். இருக்கிறதுலயே இதுதான் ரொம்ப சின்ன பேக்கெட்டு. ஹானா, சாம், வேர் இஸ் எவ்ரிபாடி? ஹானாவா? அப்படி நீங்க யாரும் இல்லைங்க. யார் நீங்க? யூ மஸ்ட் பி பிரபு. ஆமா, அது நான் தான். டே குசேதா, திஸ் இஸ் த ரைட் அட்ரஸ். ஹாய் பிரபு, ஐ எம் டிடி. இப்போ தான் யூஎஸ்ஏலேருந்து வந்தேன். உங்கள் அம்மா அன்னலட்சுமியை தான் ஸ்டைலாக ஹேனான்னு கூப்பிட்டேன். நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத. ஷீ இஸ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட். இவர் யாருன்னு? ஹீ இஸ் மை அசிஸ்டன்ட் குசேதா. நான் இன்னும் 2 to 3 days இருப்பேன். ஒரு வேலையாக வந்தேன். தென் ஐ வில் பி பேக் டு யூஎஸ்ஏ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? இதோ இதான் என் ஒய்ஃப் மகா. இவர் என் அம்மாவோட ஓல்ட் ஃப்ரெண்டா, யூஎஸ் ரிட்டன். வணக்கங்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்துருக்க முடியும்? டைம் மேகசின், சிஎன்என், பிபிசி? எங்க ஊர் கார்பரேஷன் டக்கு சவுத்தில் போஸ்டர்ல உங்களை மாதிரியே ஒரு போட்டோ இருக்குது. குண்டர்கள் ஜாக்கிரதை. எங்க பாஸ் குண்டாலியே குண்டாலியே. பெரிய பாயிண்ட். யுஎஸ்ஏல எங்க? குஜராத். நம்ம ஊர்லனா இருக்கு. அது வந்து இங்கிருந்து பட்டேல் குரூப் பெரிய லெவல்ல போய் அங்க ஒரு ஸ்டேட் பேரையே மாத்திட்டாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. இருக்கிறதே 2 முடி, அதையும் பிச்சுட்டு நம்ம மொட்டை ஆக்கிடுவோம். எனக்கு ரொம்ப நாளாவே குழப்பமா தான் இருக்கு. நீங்க வாங்க மாமா. ஏன் என்னையே ரொம்ப நேரமா பாக்குறீங்க? நான் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீயும் என்ன குறுகுறுன்னு தானே பாக்குற? ஜி,
உன் பேரு குசேதான்னு வித்தியாசமா இருக்கே. அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. உன் பேர் என்ன? முத்து பேச்சு. செத்து போச்சு. என்னது? என் மூளை. உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உங்களை பார்த்தா அலைப்பாயுதையில வர மாதவன் மாதிரியே இருக்கீங்க. உன்னை பார்த்தா வருஷம் 16 வர குஷ்பு மாதிரியே இருக்க. ஸோ அப்பா அம்மா உன்னை யாரோ கூப்பிட்டாங்க பாரு. டே குசேதா, வந்த வேலையை பாருடா. சாரி பாஸ், ஐ எம் இன் லவ். மண்ணாங்கட்டி, நான் இப்போ பிளான் பண்ணிட்டேன். இப்போ மார்கழி மாதம், இன்னும் 2 நாளில் பொங்கல். கண்டிப்பாக மகா காலையில் கோலம் போட இந்த வழியாக தான் போவா. இங்கே நீ எண்ணெயை ஊற்றுற, அவள் காலை உடைக்கிற, அவளை முடக்கிட்டு அடுத்த பிளான் போடுவோம். ஓகே? ஓகே பாஸ். ஐயோ அம்மா அப்பா. அச்சோ, மாப்பிள்ளை குரல் மாதிரியே இருக்கே. ஐயையோ, முத்து பேச்சு தலை வாராம பார்த்துட்டாரா மாப்பிள்ள? ஐயோ, என் பையனுக்கு என்னாச்சு? கடவுளே, நான் என்ன பண்றது? என்னங்க வலிக்குதுங்களா? இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். என் பையனுக்கு இவ வந்ததுலேருந்து நேரமே சரியில்லை. ஏன் அத்தை நேரத்து மேலேயும் என் மேலேயும் பழி போடணும்? யாரோ எண்ணெயை கொட்டி வச்சிருக்காங்க. சின்ன அடி மாதிரி தான் தெரியுது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம் தாய்மார்களே, சின்ன அடியோ பெரிய அடியோ என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போங்கம்மா, கூப்பிட்டு போங்க. ஐயோ தெய்வமே. பிரபு கண்ணா, என்னடா ஆச்சு உனக்கு? யார் கண்ணோ பட்டு போச்சு உன் மேல. என்ன அண்ணா, நீ இன்னுமா தூங்கல? இல்லைங்க, எனக்கு மனசே சரியில்லை. 1 மாசமா எல்லாமே தப்பா நடக்குதுங்க. எல்லாம் அதுவாவா நடக்குது? நாம தான் நடக்க விடுறோம். என்னங்க சொல்றீங்க? எல்லாம் தெரியும் அண்ணா. நம்ம மருமக மேல அப்படி என்ன கோவம் உனக்கு? அவ என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. நான் கேக்குறேன், நான் இல்லாமல் அவன் இந்த உலகத்துக்கு வந்துட்டான். நல்ல படிப்பு, நல்ல பழக்கம், நல்ல வேலை, இதெல்லாம் நான் இல்லாம அவருக்கு கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. நான் பட்ட பாட்டுக்கு இது வாங்க பலன். நான் தான் இப்ப வேண்டாதவள் ஆயிட்டேனே. இப்பெல்லாம் அவனுக்கு எல்லாமே பொண்டாட்டி தாங்க. பாருமா, உன் பையன் இன்னும் பிரபு கண்ணா இல்லம்மா. டில்லிக்கே ராஜாவானாலும் அவன் என் பையன் தான். இப்போ யார் இல்லைன்னா அம்மாவை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஆனா அண்ணன் இப்ப அவன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். நீ மட்டும் இந்த கட்டத்திலேயே உட்கார்ந்துண்டு அவனை திரும்பி வர சொல்றது மடத்தனம். லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அவனுக்கு இன்னும் ஒரு குடும்பம் வந்தாச்சு, அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்தாச்சு. அவளை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் அவனுடைய கடமை. இப்போ அவனோட டென்ஷன் உன் மேல கொஞ்சம் குறையது சகஜம்தான். அதுக்கு நீ பிரச்சனை பண்ணினா எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சம் அமைதியாயிரு அண்ணா, காலம் பதில் சொல்லும். அப்போ என்ன அடங்கி போக சொல்றீங்களா? உன்னை யாரு அடங்கி போக சொன்னா? நம்ம மருமக நம்மளை கழட்டி விட ட்ரை பண்றாளா? இல்லையே. உன் பையனுக்கு ஒண்ணுன்னா அவ எப்படி துடிச்சு போறா பத்தியா? நீ எப்படி என் மேல உரிமையா இருக்கியோ அதே மாதிரி அவளும் அவ புருஷன் மேல உரிமையா இருக்கா. அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். இதுல அதிகமா பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? உன் பையன்தான். உன்னையும் விட்டு கொடுக்க முடியாம அவளையும் விட்டு கொடுக்க முடியாம அவன் படுற கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு மட்டும்தான் தெரியும். பையனோட சந்தோஷம் உனக்கு முக்கியம்னா அவளை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உனக்கு வரணும். உன் பொண்ணா இருந்தா இப்படி நடப்பியா? தாயில்லா பொண்ணுமா அவளுக்கு நீ ஒரு தாயா மாறணும். அப்புறம் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையே இருக்காது. நான் சொல்றது
சுயநலம் இல்லாத மாமியார் மருமகளுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அது உங்கள் 2 பேருக்கும் பொருந்தும். என்ன புரிஞ்சுதா அண்ணா? எவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. அப்பா, இப்போதான் என் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கு. சரி, நீ தூங்குமா, நான் பையனை அழைச்சிட்டு காலையில் வந்துடுறேன். அத்தை, நைட்டு ஃபுல்லாக இங்கேயே தூங்கிட்டீங்க. அவருக்கு ஒன்றும் இல்லை, அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துடுவார். அப்படியா? இப்போதான் மூச்சே வருது. சரிம்மா, நீ போய் குளி, நான் காஃபி போடுறேன். இல்லை அத்தை, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். மகா, இங்கே வாயே. நான் உங்ககிட்ட கோபமாக நடந்துக்கிட்டேன்ல, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா. என்ன? சேச்சே, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் அத்தை. நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். இல்லைம்மா மகா, நான் வேற ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்னை மன்னிச்சிருமா. நேற்று டிடின்னு ஒருத்தன் வந்தான்ல வீட்டுக்கு, அவனை நான் தாம்மா வர சொன்னேன். உன்னை அடக்கிறதுக்கு வழி கேட்கலான்னு வர சொன்னேம்மா. தப்புதாம்மா. அவன் என்ன சொன்னான், காலையில் நீ ஸ்கூட்டரில் போகிறச்சே உன்னை மடக்கி தம் பஞ்ச் டயலாகெல்லாம் எடுத்து விட்டு உன்னை வழிக்கு கொண்டு வரதா சொன்னாம்மா. ஆனால் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. அவன் ஒரு சரியான ரஃப் அண்ட் டஃப் ஆசாமிம்மா. அவனுக்கு உடனே ஃபோன் பண்ணி அவன் ஹெல்ப் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லணும்மா. ஐயோ, முத்து பேச்சில் என் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போயிருக்கா. அக்கா, நான் வந்துட்டேன். முத்து, உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு என் குசேத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் காலையில உங்க ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போனேனா, திடீர்னு இவரும் டிடி அங்கிளும் என் முன்னாடி குதிச்சு வண்டியை நிறுத்தி ஹெல்மெட்டை கழட்ட சொன்னாங்க. நான் கழட்டின உடனே டிடி அங்கிள் தன்னோட பஞ்சு டைலாக் பேசி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் சொன்னேன், டிடி நீ பேசுறது இத்து போன பஞ்சு, இப்படியே போனா வந்துடும் லஞ்சுன்னு. உடனே டிடி ஒரு கட்டையை எடுத்து மண்டையில் அடிக்க வந்தாங்க. அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவர் டேஞ்சர் டேனியல் இல்ல, டுபாக்கூரு டேனியல். உடுவாரா குசேத்தா? அதை புடுங்கி டிடி மண்டையிலேயே போட்டாரு ஒரு போடு. அதனால இனிமே இவர் தான் என்னோட லைஃப் டைம் பாடி கார்டு. நான் சொல்லல அந்த டிடி ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஆசாமின்னு. நல்ல வேளை குசேத்தா வந்து காப்பாத்தினான். வாழ்க குசேத்தா. ஏப்பா குசேத்தா, இது என்ன பேருப்பா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஏமா முத்து பேச்சு, உன்னை போய் மகா வெக்லின்னு சொன்னா, நீ என்ன பண்ண டேஞ்சர் டேனியில்? அங்கே ஹாஸ்பிட்டலில் சில்க் சிம்தா மாதிரியே முனையினுங்கிறாரு. அம்மா மகா, உங்கள் 2 பேரும் இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஏய் பிரபு, இனிமே எங்க 2 பேரையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுடா. அத்தை, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இவர் காலையில் ஜாகிங் போகிறேன்னு எல்லா பொண்ணுங்க சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இதைத்தாம்மா உங்க மாமா இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போதாம்மா உண்மை தெரியுது. ஏய் பிரபு, நாளையிலேருந்து நீ ஜாகிங் போக வேண்டாம்டா. கிச்சனில் வந்து மாவாட்டு மல்லிப்பூ இட்லி கேட்குதா? மல்லிப்பூ இட்லி நீயே செய்ய. மல்லிப்பூ இட்லி இனிமேல் எங்களுக்கும் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வரும். மாப்பிள்ள மாப்பிள்ள, உடம்புக்கு இப்போ ஒன்றும் இல்லையே, எல்லாம் சரியாக போச்சுல? பரவாயில்லையே, நான் சரியான நேரத்தில் தான் வந்திருப்பேன் போல. பார்த்தீங்களா என் மாமனோட குசும்ப? நான் மாவாட்டுற நேரம் இவருக்கு சரியான நேரமா. வாங்க மாமா, சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. என்னடா ட்ராமா முடிகிற நேரத்தில் கருத்து சொல்ல யாரும் இல்லையேன்னு பார்த்தேன். தேர் நீங்கள் வந்துட்டீங்க, சொல்லிடுங்க. இன்று போல் எந்நாளும் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் பொங்கி வழியட்டும். வாழ்க வளர்க.
குசேத்தா Cusetta 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 ரெடியா சாப்பிடுங்கண்ணே. ரெடியாங்காதீங்க. அக்கா அழகா இருக்கேன் அக்கா. அடுத்த வாட்டி மாலுக்கு போகும்போது எனக்கு மாதிரி 2 வேணும். ஏய் மைய நம்ம இவ்வளவு தூரம் ஆமா அநியாயம் வில்லி மாதிரி இல்ல அக்கா. நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டமா நல்லா இருக்கேன் அக்கா. நீங்க சொல்லணும் உங்க டயலாக் என்ன அழகா. அவங்கள விடுங்க அதானே மறந்து போச்சு. அந்த ரெண்டாவது இங்க வருது அப்போ வந்துருங்க. வந்துருங்க அப்படியே. நீ என்ன துரத்தணுமா? சும்மா அப்படியே நடந்து போங்க. நீங்க ஸ்லோவா நடந்து போங்க. நான் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ ஒரு லுக்கோட சொல்லு. இதெல்லாம் வரப்பட்டேங்கிறது 20 வருஷம் முன்னாடி சொல்லி லட்சுமி ஆள விடுறா. லட்சுமி அத்தா பண்ணு அப்படியே அப்படியே கீழே வந்து சும்மா பழிச்சுக்கிட்டேன். அப்படி பண்ணாது. நீ சும்மா ஃபன் இல்ல பண்ணுங்க. அதே ஒன் மோர் அதே மாதிரி பண்ணுங்க. நீ குனிஞ்சாதீங்க. அதே மேல இருந்துட்டு ஓகே. அந்த கை இப்படி டிஎம்கே அப்படி இருங்க 1 மினிட். கரெக்டா இருங்க 1 நிமிஷம் இருங்க. ரெடி. சூப்பருங்க. அது சூப்பரா இருக்கு. அது ஒன் மோர் இருங்க. ரெடி. வாவ். ஓகே. நீங்க வந்து அப்படியே போறீங்க. நீங்க போங்க அப்படி வாங்க. அப்படி நில்லுங்க. உடனே அவர் வந்து அப்படியே பின்னாடி போற மாதிரி. உங்களை பார்த்தா வருஷம் குஷ்பு மாதிரியே இருக்கு. உடனே ஒரு பிளான் பண்ணிட்டீங்களா? நீங்க உடனே போயிருந்தீங்க. என்னடா சாரி பாஸ் ஐ மீன் லவ். அடியாத்தி இந்த காலத்து பொண்ணுகளுக்கு நெல்லும் தெரியல அரிசியும் தெரியல. எல்லாம் பிச்சா வாமே பிச்சா. அதெல்லாம் சாப்பிடுறாங்க. நான் சொன்னேன் எல்லாத்தா கிட்ட அந்த காலத்துல நாங்கெல்லாம் அரிசி நெல்ல வாங்கி இந்த மாதிரி குத்தி சாப்பிட்டோம்னா இப்படி இல்ல இருப்போம். ஒன்ன மாதிரியா கருத்து போயிருப்போம்னு சொன்னேன். ஏன் பாட்டி பிச்சாதானே ரொம்ப நல்லது. நான் அமெரிக்கா போனாலும் அதுதானே கிடைக்கும். பிச்சாவையும் பெஸ்டாவையும் தின்னுபிட்டுதான் இப்படி பெப்பரமேன குண்டா இருக்கியா? ஒல்லியாலாம் அழகா இருப்பேன். அதுக்கப்புறமா ஜிம்மு போகணும்னு சொல்லுதியே. குட்டின அரிசியை சாப்பிட்டு பாரு அப்படியே
தங்கமா இருப்பேன்னு சொன்னேன். 3 மாசம் கழிச்சு அவ ஊர்ல இருந்து வந்தா என்ன வந்து பார்த்து சொன்னா, அத்தே நீங்க சொன்னதெல்லாம் சரிதே அப்படின்னா. இப்ப நான் சொல்லுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? தங்க